ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதிர்ஷ்டமும் செல்வமும் தரக்கூடிய வீட்டில் கட்டாயம் வளர்க்கக்கூடிய செடி வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செடிகள் நிறையா வளர்த்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதில் மொதல் செடி வந்து கற்றாழை செடி. இதுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகம். இதை வந்து ஒரு சூப்பர் பவர்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா தீய சக்திகளை விரட்டி பாசிட்டிவாகவே நம்ம வீட்டை வச்சிட்ருக்கோம். இதை வந்து வீட்டோட 2 சைட்லையும் வச்சு வளர்க்குறது ரொம்பவே நல்லது. தொட்டியில் வச்சு வளர்க்குறத விட கிரவுண்டில் வச்சு இந்த கற்றாழை செடியை வளர்க்கும்போது அது ரொம்பவே நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். அடுத்தது வந்து மணி பிளான்ட்டை வீட்டில் வச்சாலே பணம் பெருகும். இதை வந்து தென்கிழக்கு மூலையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. மணி பிளான்ட்டை வீட்டுக்கு உள்ளே வைக்கணும். வெளியே பால்கனிலலாம் வைக்கிறத விட வீட்டுக்குள்ளே வளர்க்குறது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. மல்லிகை செடியை வந்து கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து மகாலட்சுமிக்கு பிடிச்ச மலரும் கூட. வாசனை வரும்போது அது பூத்து நல்லா வாசனை வர்ற சமயத்தில் நமக்கு பணம் பெருகும் நம்மளோட வீட்டில். மாதுளை செடி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து வீட்டோட முன் வாசலில் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட செல்வ நிலை வந்து உயரும். செம்பருத்தி பூவும் அதே மாதிரி தான். எல்லாம் சாமிக்கும் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் செம்பருத்தி பூ இருந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஆளுமை தன்மை வந்து அதிகமாகும். மருதாணி செடி வந்து ஒரு நல்ல அதிர்வை கொடுக்கக்கூடியது. இந்த மருதாணி செடி வளர்ந்து பூக்கும்போது நம்ம வீட்டில் சும்மா சண்டை சச்சரவு மனக்குழப்பமாக இருக்கிறதெல்லாம் நீங்கி மன அமைதி பெறும். மருதாணி செடி வீட்டில் இருந்துச்சுன்னா மன அமைதி கிடைக்கும். வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும். லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். இதே மாதிரி தான் துளசி செடியும் ரொம்ப நிறைய ஆக்சிஜன் தரும். ரொம்ப புனிதம் வாய்ந்த செடி. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வாசம் செய்வாங்க நம்ம வந்து வீட்டில் துளசி செடி வச்சு வளர்த்தா. அப்புறமா வந்து வாடாமல்லி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை எல்லாம் நீக்கிரும் இந்த செடி வளர்த்தோன்னா. இட்லி பூ செடி வளர்த்தா வீட்டில் நம்ம என்ன பண்ணாலும் அதில் வெற்றி கிடைக்கும். இட்லி பூக்கு இன்னொரு பேர் வந்து வெற்றி செடின்னு கூட சொல்லுவாங்க. பழைய காலத்தில் இந்த செடிகளை பெண்கள் வெளியே ஏதாவது ஒரு தேவைக்காக போகும்போது தலையில் வச்சுட்டு போவாங்க. ஆண் மகன்கள் வந்து கையில் வச்சுட்டு போவாங்க. ஏன்னா போகிற காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு. நீர் ரோஜா மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிச்ச மலர். இந்த மலரை வந்து வீட்டில் வளர்க்கும்போது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். அதனால வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இத்தனை செடிகளை நம்ம வளர்த்தா இவ்வளோ நன்மை இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சால் நீங்களும் வளர்த்து பயன்பெறுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.